உதாரணம்: விவிலியத்தில் திருமுழுக்கு யோவான் பிறந்தபோது உறவினர்கள் சக்கரியா என்று பெயரிட முயன்றனர். ஆனால் கடவுள் ஏற்கனவே யோவான் என்று பெயரிட தூண்டியிருந்தார். மனிதர்களின் ஆலோசனை அங்கே முறியடிக்கப்பட்டு கடவுளுடைய செய்தி நிலைநாட்டப்பட்டது. உள்ளுணர்வின் அறிவியல். அறிவியல் ரீதியாக பார்த்தால் மனித மூளை சில நேரங்களில் கூட்டு நனவெளி எனப்படும் ஒரு நிலையுடன் இணைகிறது. ஒரு தந்தை அல்லது தாயின் உள்ளத்தில் ஒரு குறிப்பிட்ட பெயர் மீண்டும் மீண்டும் உதிப்பது வெறும் தற்செயல் அல்ல. அது அந்த பிஞ்சு குழந்தையின் ஆளுமைக்கும் அந்த தருணத்தில் அந்த உலகிற்குத் தேவையான தேவைக்கும் ஏற்படும் ஒரு தூண்டுதல். ஊர் பெயர்களும் நியதியும். நபர்களுக்கு மட்டுமல்ல, ஊர் பெயர்களுக்கு கூட ஒரு வரலாற்று தொடர்பு இருக்கிறது. ஒரு ஊர் எப்படி அழைக்கப்பட வேண்டும் என்பது அந்த மண்ணின் தன்மையையும் அங்கு வாழப்போகும் மக்களின் விதியையும் தீர்மானிக்கிறது. தேடலின் பலன். பெயர் என்பது ஒரு முகவரி அல்ல, அது ஒரு அழைப்பு. விவிலியத்தில் கற்களும் மண்மேடுகளும் என்பது வெறும் அடையாளங்கள் மட்டுமல்ல, அவை கடவுள் செய்த அற்புதங்களுக்கும் மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையே ஏற்பட்ட உடன்படிக்கைகளுக்கும் சாட்சியாக வைக்கப்பட்டவை. விவிலியத்திலிருந்து இதற்கான மிக முக்கிய வரலாற்று மற்றும் ஆன்மீக ஆதாரங்கள் இதோ. எபெனேசர், உதவியின் கல். இறைவாக்கினர் சாமுவேல் பெலிஸ்தியருக்கு எதிரான வெற்றியைத் தொடர்ந்து ஒரு கல்லை நாட்டி அதற்குப் பெயரிட்டார். நிகழ்வு: இஸ்ரவேலர்கள் பெலிஸ்தியரை வென்ற பிறகு மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவே ஒரு கல்லை நிறுவி எபெனேசர் என்று பெயரிட்டார். பொருள்: இம்மட்டும் கடவுள் எங்களுக்கு உதவி செய்தார். 1 சாமுவேல் 7:12. உண்மை: இன்றும் இந்த பெயர் ஒரு நபர் அல்லது நிறுவனத்திற்கு சூட்டப்படும்போது அது இறைவனின் தொடர் உதவியை பறைசாற்றும் செய்தியாக அமைகிறது. பெத்தேல், கடவுளுடைய வீடு. யாக்கோபு தனது பயணத்தின்போது ஒரு கல்லை தலையணையாக வைத்து தூங்கினார். அங்கு கண்ட கனவிற்குப் பிறகு அந்த கல்லை ஒரு தூணாக நிறுத்தினார். நிகழ்வு: தான் தூங்கிய இடத்திலிருந்த கல்லை எடுத்து அதை ஒரு தூணாக நிறுத்தி அதன்மேல் எண்ணெய் வார்த்து அதற்கு பெத்தேல் என்று பெயரிட்டார். பொருள்: கடவுளுடைய வீடு.